இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, மாதத்துடைய முதல் நாள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க. இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை கொடுக்கும்படியாகும். நீங்க நினைத்த காரியங்களை அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவருடைய படிப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து நான் இந்த புதிய மாதத்தை, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்தில ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த 29 நாட்கள் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக, கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தும்படி உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன். மாதத்துடைய வாக்கு தத்தமாக யோசுவா 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் யோசுவாவுக்கு அருமையாக கூறுகிறார், நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு யோசுவா வழியாக ஆறுதலை கூறுகிறார், ஆசீர்வாதத்தை அளிக்கின்றார். ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இவ்வளவு நாட்கள் எப்படியோ, புதிய மாதம் ஜனவரி மாதத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்திருக்கின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் ஆசீர்வாதமாக தொடங்க இருக்கின்றோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கூறுவதெல்லாம், நீ செல்லும் இடத்துல நீ நலமாக இருப்பீர், நீ வெற்றி காண்பாய். ஆனால் அந்த வெற்றி பெற வேண்டும், நலத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கட்டளைகளை நீ பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாத. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். பிரியமான சகோதர சொல்ல, இந்த மாதத்துல நம்ம எங்க போனாலும், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், மருத்துவமனையாக இருக்கலாம், எங்கு சென்றாலும் துணிந்து நிற்போம், வீறு கொள்வோம். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நம் தேவன் நமக்கு நல்லதே செய்ய போகிறார். நீ போகும் இடமெல்லாம் நீ நலமாக இருப்பீர் என்று கூறிவிட்டார். நீ வெற்றி கொள்வாய் என்று கூறிவிட்டார். ஒருவேளை பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், சந்தேகத்தோடு இருக்கலாம், ஏமாற்றத்தோடு இருக்கலாம், அதிகமான எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். அத்தனையை தாண்டி இந்த புதிய மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் யோசுவாவுக்கு கூறிய அதே தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். எந்த காரியமாக இருந்தாலும், என்ன செயலாக இருந்தாலும், என்ன கவலையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன துன்பமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மன உளைச்சலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் எதை நினைத்து நீங்கள் நடக்காது, முடியாது, கூடாது என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட ஆண்டவருடைய பாதத்துல இந்த பிப்ரவரி மாதம் ஒப்படைப்போம். கண்டிப்பாக நலமளிக்கக்கூடிய தேவன், வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நாமும் வாழ முயற்சிப்போம். அவருடைய ஆசீர்வாதம் என்றும் நம் மத்தியிலே உண்டு. ஆனால் அவரை விட்டுவிட்டு அங்கும் இங்குமாக செல்லாமல், அவரோடு இணைந்து அவருக்காக நாம் திருத்திக் கொண்டு, மாற்றிக்கொண்டு, கொஞ்சமாவது புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் இந்த மாதத்துல தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்துல பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தவக்காலத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த தவக்காலம் இறை இரக்கத்தின் காலம், வரப்பிரசாதத்தின் காலம்,
மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். இந்த தவக்காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த 29 நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். நீங்கள் அத்தனை பேரும் நலத்தோடு வாழ வேண்டும். மருத்துவமனைக்கு போகாத நல்ல ஒரு நலத்தோடு வாழ வேண்டும். நினைத்ததற்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்ய இருக்கிறார். அவர் வெற்றியை தர இருக்கின்றார். ஆகையால் போகும் இடமெல்லாம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும், கொடுக்கல் வாங்கலிலிருந்தும், நில பிரச்சனையிலிருந்தும், சொத்து பிரச்சனையிலிருந்தும், விவாகரத்திலிருந்தும், குடும்ப பிரச்சனையிலிருந்தும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அத்தனை புரிதல் அறிதலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாக உடனிருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இரட்டிப்பான மகிழ்ச்சியை எந்த புதிய மாதத்தில் நமக்கு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தின் இறைவா, இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துல 3 ஆண்டுகளுக்கு பிறகு 29 நாட்களை கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு ஆனக்கூடிய நன்றி ஏசப்பா. வர இருக்கக்கூடிய நாட்களில நீ வீர்கோள் என்று சொல்லியிருக்கின்றீர், அஞ்சாதே என்று சொல்லியிருக்கின்றீர், கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கின்றேன், எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அப்படிப்பட்ட தேவனே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், திருமண காரியமாக இருக்கலாம், வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், அல்லது ஒரு சில முக்கியமான காரியங்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த நிலத்தை விற்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும், அல்லது இந்த பிரச்சனை, இந்த துன்பம், துயரத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், கோர்ட்டு கேஸிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அல்லது வெளிநாட்டு பயணம் சிறக்கணும், எடுக்கக்கூடிய முயற்சிகள், நடத்தக்கூடிய கடை வியாபாரத்தை, தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பற்பல கோரிக்கையோடு விண்ணப்பத்தோடு வந்திருக்கக்கூடிய எங்களையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சியையும் படிப்பையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அடுத்த மார்ச் மாதம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கின்றார்கள். அதற்கு முந்தின மாதம், இந்த பிப்ரவரி மாதம், ஒரு மாதம் மட்டும்தான். அவர்கள் இன்னும் கவனத்தோடும், ஆர்வத்தோடும், உற்சாகத்தோடும், விறுவிறுப்போடும், சுறுசுறுப்போடும் அவர்கள் படிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல முறையிலே தேர்வு எழுத வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களெல்லாம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப வேண்டும், இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அல்லது இந்த சந்தேகத்துக்குரிய நோய் நொடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். உடைய பரிசுத்த கரத்தினால் அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறார்கள். இதோ 15 நாட்கள் முடிந்து விட்டது, இன்னும் நல்லது பிறக்கவில்லையே, நல்லது நடக்கவில்லையே, இன்னும் திருமண காரியங்கள், இன்னும் ஒரு சில நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்னும் கைகூடாத சூழ்நிலை இருக்கின்றதே என்ற கவலையோடு, வேதனையோடு இந்த புதிய மாதத்திலாவது நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்குகிறோம். தகப்பனே, ஏசப்பா, நீர் எங்களோடு உடனிருந்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக, செல்லும் இடமெல்லாம் நீங்கள் நலத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்ன தேவனே, எங்க வாழ்க்கையில, எங்க தொழில, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நினைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற உயர்ந்த எண்ணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய நாமம் போற்றக்கூடிய விதத்துல, உன்னுடைய பெயர் போற்றக்கூடிய விதத்தில் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான சகோதரர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். மரியே வாழ்க.